சொல்கிறது, ஒரு ஆக்டர் வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி இருக்கணும். போர் வந்து எப்போ வேணாலும் வரும், வராமல் இருக்கும். அதாவது ஒரு நடிகனுக்கு வாய்ப்பு வந்து வரும், வராமல் இருக்கும். ஆனால் வந்து அவன் அந்த பயிற்சியை மட்டும் விடவே கூடாது. சோர்வு இல்லாமல் நீங்கள் அந்த பயிற்சியை பண்ண 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 என்ன ஆகுனா உங்களுக்குள்ள வந்து அந்த ஆளுமை வந்துடும். ஆக்டருக்கு ரொம்ப முக்கியம். பயிற்சினா நீங்கள் எப்படி வேணாலும் பண்ண முடியாது. அது ஒரு முறை இருக்குது, அது பேஸ் இருக்குது, அதுக்கு தியரி இருக்குது. ஒவ்வொரு ஸ்பேஸும் வித்தியாசம் இருக்குல்ல. நாடகம், சினிமா, டிவி ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதில் வந்து சினிமா வந்து பார்த்திங்கன்னா டைமிங் கிடையாது. அதுதான் பெரிய ஒரு சவாலான விஷயம் ஒரு ஆக்டருக்கு. அதில் எப்படி அவன் வந்து போய் அது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான் ஒரு நடிகன் அப்படின்னா அவன் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா டைரக்டர் மனசுக்குள்ளே உள்ளதை நம்ம எப்படி பண்ண முடியும்? அவர் ஒரு விஷயத்தை விஷுவல் பண்ணி வச்சுருக்கிறாரு. அவர் வந்து ஒரு கேரக்டர் இப்படி தான் அவனுக்கு அந்த கேரக்டரை உள்வாங்கிறதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ அதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு அது கிடைக்கும். இல்லாட்டி கண்டிப்பாக கிடைக்காது. கவனிக்கணும், அதை நீங்கள் அதை வந்து செல்ஃப் ரியலைஸ் பண்ணணும்.